இன்னைக்கு அண்ணாமலையினோட தாக்கம் எப்படி ஜெயிக்கணும்னா, அவர் எடுத்த 18% என்டிஏக்குள்ள ஓட்டு அல்லது தாமரையில் எடுத்த 11.4% ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்கிடணும். இப்போ அவர் இதை பற்றி பேசாண்டான்னு சொல்லும்போது கூட்டணி ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரும் அவர் தலைமையில் பாஜக மேலே வரணும், பாஜக வளரணும், நம்ம காலத்தில் இதை சாதிச்சு காட்டணும்னு தான் நயனாரும் நினைப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை ஓக்கலாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆட்டே அந்த இடத்துக்குள்ள வருவார். நான் என்னமா அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இதில் அண்ணாமலை வருவார். ஸோ எல்லாமே சேர்ந்து 19.4 உள்ளே வந்துச்சு. அது நான் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி. இதுக்கு அண்ணாமலையோட உழைப்பு பங்களிப்பு வந்து மிக பெருசாக இருக்கும். அந்த 11.4:19.4ங்கிறது தான் ரெட்டலைக்கும் தாமரைக்கும் இடையிலான விகிதாச்சாரமாக இருக்கணும். அவர் இப்போ தலைவராக இருந்தால் இதை அடித்து விளையாடி இருப்பார், கூட்டணி பிளவுங்கிற அளவுக்கு போயிருக்கும். இல்லை இப்போவே அந்த சூழ்நிலை தான் இருக்கா என்ன? இல்லை, கூட்டணி பிளவு இருக்கக்கூடாதுங்கிறதுல நயனார் நினைக்கிறாரு, அமித்ஷா நினைக்கிறாரு, எடப்பாடி இல்லை எல்லாருமே அதிமுகவினரும் பாஜக எல்லாம் ஒரு அதிருப்தியில தான் இருக்க மாதிரி இருக்கு. அந்த கூட்டணி வந்து கட்டி காப்பாற்றிக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதை விட்டுறக்கூடாது, அதை உள்ள அமுக்கி பிடிச்சிடணுங்கிறதா நம்மளோட நோக்கம். மக்களவை தேர்தல் அதனால எங்களுக்கு 19.4ங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு சீமானுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு நயினார், ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்காரு. அதோட முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஏதோ தொடர்ந்து நினைக்கிறீங்க? சீமான் ஏபிசிடி இது பண்ணி தனிச்சு தான் இருக்கிறாரு. நயனாருக்கு நன்றி தெரிவித்த இதில் அந்த பேட்டி எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இல்லை, ஏன் இந்த அழைப்புக்கான காரணம் என்ன? அழைப்பு கொடுக்கறதுல தவறு இல்லை. அழைப்பு கொடுக்கறது ஒரு தலைவராக இருந்தால் அந்த அழைப்பு கொடுக்கறதுல ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ விஜய்க்கு வந்து சில ஆதரவான விஷயங்கள்லாம் பேசுறாரு. எங்கேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா விஜய் மேல? விஜய பொருட்டா எடுக்கல, விஜய் தாக்கு பிடிச்சிடுவான்னு நினைக்கல, இன்எலிஜிபிள் நினைக்கிறாரு. இன்எலிஜிபிள்னு எந்த மாதிரி சொல்றீங்க? 214 போட்டுக்க மாட்டாரு, கமலஹாசன் அளவு கூட எலிஜிபிளா நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறார். இலவசங்கள்லையும் ஸ்டாலின் எடப்பாடி விஜய், பெரியார்லையும் ஸ்டாலின் எடப்பாடி விஜய், அப்போ அதுல 3வது ஆளா போய் நிற்கிறாரு. ஒரு விஜய் போல அப்படிங்கிற விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. அது உண்மையாது? அவர் வந்து சீமான மாதிரி 214ன்னு தெளிவா எந்த இடத்துலயும் விஜய் பேசல. அப்ப அதுல ஒரு வியாபார அரசியல் பொதிஞ்சு இருக்குது. விஜய் அரசியல் வியாபாரி, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவர் தலைமையிலும் யாரும் கூட்டணிக்கு வரல, இவரையும் யாரும் கூட்டணியில சேர்த்துக்கல. என்னத்துக்கு இந்த சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ராஜினாமா, புது தலைவர் நயினார் நாகேந்திரன், இது எல்லாமே நடந்துட்டு இருக்க நிலையில் இவருக்கு வந்து ஒரு புதிய பதவிகள்லாம் சொல்கிறாங்க, தேசிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது? இந்த மத்திய அமைச்சர் அப்படிங்கலாம் என்ன போய்கிட்டு இருக்கு? அண்ணாமலை தலைவர் பதவியில் தொடரணுன்னு கடைசி நிமிஷம் வரை நம்ம ஃபைட் பண்ணணும், முயற்சி பண்ணணும். உண்மை அது. நமக்கு சில விஷயங்கள் நம்ம டெல்லியில் இருந்தவங்களே மாற்றுறாங்கன்னு சொன்ன பிறகு கூட அவரை மாற்றக்கூடாது என்பதற்கான காரண காரியங்களை நம்ம அடிக்கிட்டு தான் இருந்தோம். ஓகே, ஆனால் அவர் போய் நயனார் வந்திருக்காரு. நயனார் அந்த கட்சி வந்து ஒரு புதிய தளத்துக்குள்ளே, ஒரு புதிய தரப்புக்குள்ளே பாஜக என்டர் பண்ணுறதுக்கு பெர்மனண்டாக அந்த மக்கள் மத்திக்குள்ளே பாஜக போகிறதுக்கு நயனாரோட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் ராமநாதபுரத்தில் 30% வாக்கு தாண்டினவர், திருநெல்வேலியில் 30% வாக்கு தாண்டினவர், எம்எல்ஏ, சட்டமன்ற கட்சி தலைவர். இன்னைக்கு அண்ணாமலையினோட தாக்கம் எப்படி ஜெயிக்கணும்னா, அவர் எடுத்த 18% என்டிஏக்குள்ள ஓட்டு அல்லது தாமரையில் எடுத்த 11.4% ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்கிடணும். அதுதான் 19.4 வந்தது. மோடிக்கு கெயின்னு, ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணது வரவேற்கத்தக்கது. ஆனால் 19.4 வெர்சஸ் 11.4 சீட்டை வாங்கிடணும். இதுக்கு நயனாருக்கு அந்த சாதுரியமான அரசியல் நடவடிக்கை மிக முக்கியமானது. சாதுரியம்ங்கிறது, நயனார் சாதுரியமான ஒரு தலைவர் தான். இப்போ அவரும் இதை பற்றி பேசாண்டான்னு சொல்லும்போது கூட்டணி ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரும் அவர் தலைமையில் பாஜக மேலே வரணும், பாஜக வளரணும், நம்ம காலத்தில் இதை சாதிச்சு காட்டணும்னு தான் நயனாரும் நினைப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த எண்ணம் கொண்ட ஒரு தலைவர் தான். அப்போ அவர் 11.4க்குள்ள இடங்களை எப்படியும் பெற்றதுங்கிறதுல குறியாக இருப்பார். அண்ணாமலை ஓக்கலாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆட்டே அந்த இடத்துக்குள்ள வருவார். நான் என்னமா அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இதில் அண்ணாமலை வருவார். ஸோ இந்த இடம்தான் பாஜகவின் வளர்ச்சியை வந்து நிலைநாட்டக்கூடிய இடம். அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா,
தத்துவம் இல்லாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி கீழே போயிடும், அதிமுக கீழே போயிடும். நம்ம இந்துத்துவா வர்சஸ் திராவிடம்னு கொண்டு போயிடலாம். அப்போ ஏடிஎம்கே 3வது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறுவோம்னு அண்ணாமலை நினைச்சாரு. இது அவருக்கு வீகமாக இருந்தது. அதற்காக உழைக்கணும், செயல்படணும்னு. பட் பலரும் கட்சிக்கு வெளியே உள்ளவங்க மோடிக்கு வெல்விஷர்ஸ் தான். நம்ம ஒரு வகையில் வெல்விஷராக இருப்போம். சசிகலாவை கிராக் டவுன் பண்ணி பைப்பலரை உடைச்சி முடைக்கிற மோடிக்கு நல்லன்னு இருக்கும், அவங்க சசிகலாவை சேர்க்கிற நல்லன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க பாதை வேற, நம்ம பாதை வேற. ஆனால் 2 பேருமே மோடிக்கு வெல்விஷர்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு தரப்பு தனிச்சு நின்னா தாக்கு பிடிக்க முடியாது, கூட்டணி வேணுங்கிற கருத்தை சொன்னாப்புல. அப்போ நாமளே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தோம். சிபிஎம் ஆன்டி மோடியை மேக்சிமைஸ் பண்ணும்போது நம்ம மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே சேர்ந்து 19.4 உள்ள வந்துட்டு. ஆனால் 19.4க்குள்ள சீட்டை தான் 19.4 எடுத்துட்டு போனோம். அது நான் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி. இதுக்கு அண்ணாமலையோட உழைப்பு பங்களிப்பு மிக பெருசாக இருக்கும். அண்ணாமலையும் தவிர்க்க முடியாத சக்தி. ஒரு 9% வாக்கு பாஜகவுக்கு என்டிஏக்கு அந்த அணிக்குள்ளே கூடுச்சுன்னா அது அண்ணாமலை தான் காரணம். பொன்ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது 5.5% தான் அந்த 2014 ஓட்டில் ஜெயித்தாங்க. பட் பொன்னார் 2 சீட்டை ஜெயித்து கொடுத்தார் அரசியல் சூழ்நிலையில், தர்மபுரியும் கன்னியாகுமரியும். அதை நாம் மறுக்க முடியாது. பட் ஓட்டு 5.5% தான். இன்னைக்கு 11.4 தாமரைக்குள்ள அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. அது சீட்டாட்டு 24 கன்வெர்ட் ஆகலை. பட் ஓட்டாட்டு 11.4 கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைப்பார். அவரோட குழந்தை மாதிரி அவர் மிக கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வாக்கு வங்கிங்கிறது 11.4. அந்த 11.4:19.4ங்கிறது தான் ரெட்டலைக்கும் தாமரைக்கும் இடையிலான விகிதாச்சாரமாக இருக்கணும். ரெட்டலைக்கு 20 சீட்டுன்னா தாமரைக்கு 11 சீட்டு இருக்கணும். நான் கொஞ்சம் அது 0.6 ஏற்றி இங்கே பாயிண்ட் போகிற குறைச்சியே சொல்கிறேன். அவருக்கு 100 சீட்டுன்னா இவங்களுக்கு 55 சீட்டு இருக்கணும். அதாவது ரெட்டலைக்கும் தாமரைக்கும், ரெட்டலையில் எவ்வளோ சீட்டு நிற்குதோ அதுக்கு பாதிக்கு மேலே தாமரையில் சீட்டு நிற்கணும். இதுதான் அண்ணாமலைக்கு நோக்கமாக இருக்கும். அதைத்தான் அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், பிஎம்ஓ எல்லாத்துலேயும் அண்ணாமலை வற்புறுத்துவார். அதை அவர் பேசுவார். அவர் இப்போ தலைவராக இருந்தால் இதை அடித்து விளையாடி இருப்பார், கூட்டணி பிளவுங்கிற அளவுக்கு போயிருக்கும். அன்னைக்கு இல்லை, இப்பவே அந்த சூழ்நிலை தான் இருக்கா என்ன? இல்லை, கூட்டணி பிளவு இருக்கக்கூடாதுங்கிறதுல நயனார் நினைக்கிறாரு, அமித்ஷா நினைக்கிறாரு, எடப்பாடி இல்லை, எல்லாருமே அதிமுகவினரும் பாஜக எல்லாம் ஒரு அதிருப்தியில தான் இருக்க மாதிரி இருக்கு. அந்த கூட்டணி கட்டி காப்பாற்றிக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 19.4 மோடி பிஎம்னு வந்துட்டு, நாளைக்கு மோடி பிஎம் தான். இதுக்கு அதை விட்டுறக்கூடாது, அதை உள்ள அமுக்கி பிடிச்சிடணுங்கிறதா நம்மளோட நோக்கம். அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை 11.4% ஓட்டுக்குள்ள சீட்டை குறைச்சி வாங்கிடக்கூடாது. ஒரு 11.4க்குள்ள சீட்டுக்கு ஒரு 11%க்குள்ள சீட்டை வாங்கலாம். நீங்கள் 19.4 20 வச்சுக்கிடுங்க. இப்படி கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே தவிர பெரிய அளவில் விட்டு கொடுத்து சீட்டில் அடிபட்டுறக்கூடாது. ஏன்னா தகுதி இருக்கு. ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அசம்பிளிலையும் ஏறி போயிருக்காங்க பாஜக. ஸோ அதையும் சொல்லி கேட்கலாம். ஸோ ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன மாதிரி இவங்க பகுதி வாரியாக அடி வாங்கியிருக்காங்க, ஒரு பகுதியில் உயர்ந்திருக்காங்க. அப்போ இதுதான் உங்கள் ஓட்டு. நீங்கள் நவாஸ்கனி முன்னோட 2% ஓட்டு கூட வராரு. விஜய் வசந்த் முன்னோட ஓட்டு கூட வராரு. ஆனால் இவங்க கரூர் எம்பி ஜோதிமணி அவங்க 10-15% அடி வாங்குறாங்க. கார்த்திக் சிதம்பரம் அடி வாங்குறாரு, மாணிக் தாகூர் அடி வாங்குறாரு, கடலூர் கேண்டிடேட் விஷ்ணு பிரசாத் அவர் அடி வாங்குறாரு. அப்போ முந்தைய காலகட்டத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸ் ஏறி போகும், காங்கிரஸே அடி வாங்குது. மேலே வந்தது ஒரு முஸ்லீம் லீக்கும், ஒரு விஜய் வசந்தும், ஒரு திருவள்ளூர் காங்கிரஸ்காரர் அந்த சசிகாந்த் செந்தில், 3 பேர் தான், 2 பேரும் ஒரு முஸ்லீம் லீக் தான் ஏறி வந்திருக்காங்க. அப்போ இது பழைய 2019 ராகுல் காந்தி பேட்டர்னில் இல்லை, சட்டமன்ற பேட்டர்ன் மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது சட்டமன்ற மக்களவை தேர்தல், அதனால எங்களுக்கு 19.4ங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு சீட் ஷேரிங்காக இருக்கணும். அண்ணாமலையும் சீட் ஷேரிங்க்கு நயனார் கூட இருந்து முழு உதவியை பண்ணணும். நயனாரும் அவர் டிப்ளமேட்டாக தான் போகிறார், யாரையும் பகிச்சிக்க மாட்டார், டிப்ளமேட்டாக போகிறார். அந்த டிப்ளமேட் அப்ரோச்சிலேயே யாரையும் பகிக்காம சரியா அந்த அப்ரோச் சரியா எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். முடிவில் அவர் 11%க்குள்ள சீட்டை வாங்கிட்டா நயனார் வெற்றியாளர் தானே.
அவங்களுக்கு 20% சீட்டு, 100 சீட்டு எடப்பாடிக்குன்னா 55 சீட்டு தாமரைக்கு, ரெட்டலைக்குன்னா 55 தாமரைக்கு வாங்கிட்டாருன்னா 100க்கு 55ன்னு வாங்கிட்டாருன்னா அது சாதனையாளர் தானே. 150க்கு 75ன்னு வாங்கிட்டாருன்னா சாதனையாளர் தானே. அட்லீஸ்ட் 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு குறையாம 2 ரெட்டலைக்கு 1 தாமரை வாங்கிட்டாருன்னா அது தகுதி இருக்கு, அது மேல தகுதி இருக்கு. அதை காமா பேசி எடுத்து ஃபைனலாக சாதிச்சுட்டாருன்னா அது சாதனையாளர் தானே. அதை நாசுக்கா தான் நயனார் செய்வார். அண்ணாமலை மாதிரி அடித்து அதிரடியாக விளையாடக்கூடியவர் இல்லை. அப்படி கொட்டி கொட்டி தான் விளையாடுறாருன்னு வைங்களா. வர்ற ஒவ்வொரு பாலையும் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு அமைதியாக கொட்டாயிரம் விளையாடுன்னு வைங்களேன். லூஸாக ஒரு பால் வந்துன்னா அதை 6 அடிப்பார். அந்த மாதிரி கடைசி லெவலில் எடப்பாடி பயந்துட்டாருன்னா அந்த சீட்டை வாங்கிடுவார். ஸோ அண்ணாமலை பாஜக நன்மைக்கும் தன் கட்சி நன்மைக்கும் தான் சாதிக்கிறதுக்கும் தான் அந்த கேமை விளையாடுவார். ஒவ்வொருத்தரும் கேமை விளையாடுறதுல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நயனார் ஸ்டைலு காமா போய் ஃபைனலாக சாதிக்கிறதுங்கிறதான் நயனாருக்கு ஸ்டைலாக இருக்கும். நயனாரும் ஒன்று விட்டு கொடுத்துட்டு போகக்கூடியவர் கிடையாது 100%. ஸோ நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும் நயனார்கிட்ட. ஓகே சார், இப்போது இந்த தலைவர் மாற்றம், இந்த கூட்டணி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் என்ன நிலையில் சார் இருப்பாங்க? ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தானே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு விளையாண்டு போயிட்டு இருக்காரு. எந்த ஷா ஒன்றும் பண்ண முடியாது, டெல்லியிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் ஆதரவு யாருக்கு அதிகமாகும்? மக்கள் ஆதரவுங்கிறது இந்த அணி அமையலை. என்ன அணி அமைதி, எப்படி அமைதின்னு பார்த்து தான் சொல்ல முடியும். இல்லை, இதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இந்த கூட்டணியுடைய பார்வை ஒரு குழப்பத்தில் தானே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வரல, இப்போ சேர்றாங்க, பிரிகிறாங்க அப்படின்னு தானே போயிட்டு இருக்கு. அந்த கூட்டணியை சுமுத்தா கொண்டு போகணுங்கிறது தான் 8 மாதத்துக்கு முன்னாடியே அமித்ஷாவே அதை பண்ணார். எனக்கே பிஎம்ஓலேருந்து இந்த கூட்டணி நல்லா போகணுன்னாப்புல நாமளும் நம்ம கருத்துப்படி அவங்க 19.4 உள்ளே வர்றது லாபம் தாங்கிறது கருத்தை சொன்னேன். பட்டு சீட் ஷேரிங் பிறகு தான் உரிய பங்கீடு பாஜக கிடைச்சிருக்கா இல்லைங்கிறத சொல்ல முடியும். உரிய பங்கீடு கிடைக்கலன்னா தொண்டர்கள் அதிருப்தி அடைவாங்க. மக்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதிமுக அது இன்னும் களமே செட் ஆகலை. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இது ப்ரீமெச்சூர் டாக். களம் செட் ஆகட்டு. இன்னும் இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் வருவா, எப்படி? பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்டிஏ ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் அவர் என்டிஏல இருந்தவர். அதிமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க. என்டிஏ அதிமுக ஒன்றாயிடுச்சு, ஒரே இதாச்சு. நம்ம இவங்களை காட்டி அவங்கள பண்ண முடியாது, அதனால திமுக காட்டி பண்ணலாங்கிறாப்புல. இன்னைக்கு காலையிலே ஒரு வதந்தி வருது, விஜய்க்கு ஆடிட்டர் பேசிட்டாரு, 117 117 2.5 வருஷம் அன்புமணிக்கு, 2.5 வருஷம் விஜய்க்குன்னு வருது. விஜய் பற்றி பாமக தேவைக்கா விஜய் பற்றி இந்த மாதிரிப்பட்ட உறுதிப்படாத கேசிய செய்திகள் வர்றது இயல்பு தான். அந்த மாதிரி ஒரு செய்தி வருது. ஸோ பாமக தன்னோட ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்கெனிங் பண்ணுவாங்க. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேமுதிக பார்கெனிங்கில் இருக்காங்க. முபாரக்கு திமுகவுக்கு போயிட்டாரு. கிருஷ்ணசாமி சமூக நீதி பார்வையில் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் செட்டிலான நம்பர் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த அணி 19 அழைப்பு கொடுத்திருந்தாரு என்டிஏ கூட்டணி வாங்க, 19 சொல்லிட்டாரு. 19.4 + 11.4 30.8 ப்ளஸ் வாசனுக்கு 1 ஒரு 32% பலமுள்ள ஒரு அணியாக இருக்குது. அரித்மெட்டிக் படி கெமிஸ்ட்ரி எப்படி வருது, என்ன சூழ்நிலை வரலாம், சீட் ஷேரிங் பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு சீமானுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு நயினார், ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு முடிச்சிட்டாரு. அதோட முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் ஏதோ தொடர்ந்து நினைக்கிறீங்க? சீமான் ஏபிசிடி இது பண்ணி தனிச்சு தான் இருக்கிறாரு. நயனாருக்கு நன்றி தெரிவித்த இதில் அந்த பேட்டி எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? அப்போ அவர் டால் கிளைம் பண்ணி பெரிய ஒரு இது பண்ணனால அவர் இன்னொருத்தருக்கு சபார்டினேட்டாக அவரால் போகவே முடியாது. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்குறாரு. ஜெயலலிதாவை இல்லை, ஏன் இந்த அழைப்புக்கான காரணம் என்ன? அழைப்பு கொடுக்கறல தவறு இல்லை. அழைப்பு கொடுக்கறது ஒரு தலைவராக இருந்தால் அந்த அழைப்பு கொடுக்கறதுல ஒன்று தவறுன்னு சொல்ல முடியாது. சீமானு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நான் தனிச்சு போகிறாங்கிறத அதை தெளிவுபடுத்திட்டார். அதில் ஒன்றும் சீமானுக்கும் அது கெயின் தான். எங்களோட கொள்கை கூட்டாளின்னு தமிழிசை அம்மையார் சொல்கிறதுனாலும் சரி, அண்ணாமலை போடுறதுனாலும் சரி, ஹெச்ராஜா போடுறதுனாலும் சரி, ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியாரை எடுத்து நிற்கிறதுக்கே ஒரு போல்னஸ் வேணும். பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும்னு புகழ்றதும் சரி, சீமானுக்கு அது ப்ளஸ் தான். பட் சீமான் தன்னுடைய இதுபடி 234 தனிச்சு தான் போகிறாரு. நானே சார்ஜ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில தான் எடப்பாடிக்கு அதில் ஒரு ஜர்க்கை கொடுத்துட்ருக்கேனே தவிர சீமான் தனிச்சு தான் போகிறாரு. ஓகே, அப்பப்போ விஜய்க்கு சில ஆதரவான விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இங்கே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா விஜய் மேலே? விஜய பொருட்டா எடுக்கல.
விஜய் தாக்கு பிடிச்சிடுவான்னு நினைக்கல, இன்எலிஜிபிள் நினைக்கிறாரு. பொருட்டா இல்லாத போட்டியாளரை போட்டு ஏன் இது பண்ணு. இன்எலிஜிபிள்னு எந்த மாதிரி சொல்றீங்க? 234 போட்டுக்க மாட்டாரு, கமலஹாசன் அளவு கூட எலிஜிபிளா நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறாரு. அதுல பெரியார் எதிர்ப்புல தான் பெருசா ஜம்ப் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாரு. பெரியார விஜய் பிடிச்சதுல இது ஸ்டாலின், கேபி முனுசாமி, எடப்பாடி, சிவி சண்முகம் இவங்களுக்கு பிறகு பெரியார் தூக்கிட்டு போறதுல விஜய்க்கு லாபம் வராது. பெரியாரை எதிர்த்து அடிக்கிறதுல தனக்கு பெரிய ஜம்ப் வரும். துக்குல குறுமுதி சொல்ற மாதிரி இப்பவே 16க்கு வளர்ந்துட்டேன் அந்த இதுல நம்புறாரு. அதுல விஜய் கம்பாரிசனோ விஜய் பற்றி பேசுறதோ சீமான் கொள்கையோட ஒரு இஷ்யூவோட நிற்கிறாப்புல, தனிச்சின்னு 214 தனிச்சின்னு வெளிப்படையா நிற்கிறாப்புல. விஜய் அப்படி இல்லைன்னு அந்த கம்பாரிசன் வந்து கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை தூக்குன மாதிரி விஜய் கம்பாரிசனும் தூக்கம். சீமான் ஒரு புரட்சியாளர் மாதிரி சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு தெளிவா நிற்கிறாரு. மேல்பாதி மங்கலம் கோயில் நுழைவுக்காக சீமான் நிற்கிறாரு, பஞ்சமரலத்துக்காக சீமான் நிற்கிறாரு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க சீமான் நிற்கிறாரு. இவர் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடை கலைஞர் கொடுத்தாரு, அதை எடப்பாடி வரவேற்றிருக்கிறாரு. இவரும் வரவேற்றிருக்காருன்னா அருந்ததியர் உள்ஒதுக்கீடுலையும் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், இலவசங்கள்லையும் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், பெரியார்லையும் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய். அப்போ அதுல 3வது ஆளா போய் நிற்கிறாரு. சீமான் முதல் ஆளா நிற்கிறார். இலவசங்கள் கூடாது, பெரியார் எதிர்ப்பு, இப்படி பறையர் தேவேந்திரருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும், மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு, எல்லாத்திலையும் முதல் ஆளா நிற்கிறாரு. தம்பி விஜய் சீமான் கம்பாரிசன், சீமான் எதற்காக நிற்கிறார், யாருக்காக நிற்கிறார், புரட்சியாளராக 214 நிற்கிறார். எல்லாம் வியாபார அரசியலுக்கு சீமான் இல்லை, கொள்கை அரசியலுக்கு நிற்கிறாரு. முழுக்க கட்சிகளின் பலத்தையும் கூட்டணி இதையும் நம்பாம எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டு மக்கள் ஆதரவுல 20% ஓட்டுக்கு மேல வரணுங்கிறதுல சீமான் நிற்கிறாரு. விஜய் எடப்பாடி கூட்டணிக்காக நிற்கிறாரு. எடப்பாடி பாஜகவோட போனால பதறாரு. இந்த மாதிரி விஜய் கூட்டணிக்கான ஒரு கலைத்து ஒரு விஜய் போல அப்படிங்கிற விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? அது அவர் வந்து சீமான மாதிரி 214ன்னு தெளிவா எந்த இடத்துலயும் விஜய் பேசல. அப்ப அதுல ஒரு வியாபார அரசியல் பொதிஞ்சு இருக்குது. விஜய் அரசியல் வியாபாரி, என்னோட தம்பி அது இதுன்னு சொல்லிட்டு அரசியல் வியாபாரிங்கிறதையும் அதுல பண்ணிடுவாரு. நீங்க இந்த இது இப்தார் நோம்பு குடிச்சதுலயும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு விஜயும் சேர்த்து அடிச்சு போட்டுட்டு போயிட்டாருல்ல. அதான் விஜய வந்து அவரு கதை முடிஞ்சு அவர் ஒன்றும் எலிஜிபிளா களத்துக்குள்ள நின்றுட மாட்டாரு. நிற்க முடியாதவரை வந்து நம்ம ஏன் பெருசா இது பண்ணணும். கமலஹாசனை ட்ரீட் பண்ண மாதிரி விஜயன் ட்ரீட் பண்ணிட்டு போயிடலாம். விஜய்க்கு என்ட்ரி வந்து சீமானுக்கு லாபம் தான் நினைக்கிறார். ஓகே சார், அந்த கூட்டணி அதிமுக வந்து அழைப்பு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு தாவேக்காவுக்கு. அது உண்மையா இல்லை இவங்க விஜய் போலையா? என்ன விஷயம் அது? தம்பி இதெல்லாம் பாமக விஜய் 50-50, தாவேக்கா அதிமுக எல்லாம் வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாம ஆளுக்கு அடிச்சு விடுற தம்பி. நானும் எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி சும்மா போட்டு சீட் அந்த மாதிரி. நீங்க எடப்பாடி பாஜக கூட்டணின்னா அமித்ஷாவை பார்த்தாரு, 2 பேரும் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எதுவும் எவிடன்ஸ் இல்லாம பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு காதல பூச்சி தர்றது வேலை தம்பி. அது இருக்கலாம், இல்லாமல் யாரு பண்றது? பிராண்டிங் மாஸ்டர் வச்சு 12 கோடி ரூபா கொடுத்து யார் பண்றா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ அடுத்தால 2.5 வருஷம் அன்புமணிக்கு, 2.5 வருஷம் விஜய்க்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. 50-50, 2.5 வருஷம் அன்புமணிக்கு, 2.5 வருஷம் விஜய்க்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்க சீமான மாதிரி 214 தனிச்சு போடுவோன்னு சொல்லாத வரை இந்த மாதிரிப்பட்ட வதந்திகளும் வந்துட்டு இருக்கோம். விஜய் வந்து பலம் நிரூபிக்காமலே கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சிங்கிற ஒரு தோற்றம். அன்புமணிக்கு போறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு? சும்மா டைம் பாஸ்ல திருமாவளவனை வாழ்த்துவாங்க, பன்னீர் தெளிப்பாங்க, அவர் சந்தனம் பூசுவாரு. இவங்க பன்னீர் தெளிப்பாங்க, சந்தனம் பூசுவாரு. அந்த 12 கோடிக்கு நியூஸ்ல இருக்கணும் விஜய், அந்த லைம் லைட்ல இருக்கணும். அவ்வளவுதான். அது தாவேக்கா பத்தி வேற சில வார்த்தைகள். தாவேக்கா பற்றி என்ன தம்பி சொல்றதுக்கு இருக்கு? அவங்களா ஏதாவது அரசியல் பண்ணி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை சொல்லலாம். நம்மளா போட்டு அதுல தேவையில்லை, ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. இது தங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். 24ல 39 சீட்டு போட்டிருக்கணும். போடாது தவறு. போட்டு அவங்களுக்கு பலத்தை காணிச்சிருப்பாங்கன்னா கதையே வேற. விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். அது பார்வையாளராக போனது தவறு. களத்துக்குள்ள சீமான் மாதிரி நின்றுருக்கணும். ஈரோடு கிழக்குலையா நின்றுருக்கணும். பார்வையாளராக போனது தவறு. இப்பவும் பார்வையாளராக போவாரா, பிளேயராக வருவாராங்கிறது 26 தான் முடிவு பண்ணோம். ஆனால் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஒருத்தர் 214 சீட்டு கேண்டிடேட் போட்டால் ஒரு வேல்யூ வரும். கமல்ஹாசனுக்கு கிடச்சிருக்கு 39, விஜயகாந்த் கிடச்சிருக்கு. இதை ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிட்டு போயிருக்கலாமே. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவர் தலைமையிலும் யாரும் கூட்டணிக்கு வரல, இவரையும் யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கல. என்னத்துக்கு இந்த பரிதாபமான நிலைமை? நம்ம அதானே சொன்னோம். 214 தனிச்சு போட்டின்னு முதல்ல விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணியிலன்னு அடிச்சு ஏறி பெயர வேண்டியது தானே. நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு சொன்ன சீமான் 5வது முறை கூட 214ன்னு தெளிவாக சொல்றாரு.
அப்போ 5வது முறை ஒருத்தன் 214 நின்னான்னா அவன் மேலே எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வரும்? இவன் தாயா உண்மையிலே மாற்று, இவன் தாயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுக்கு சில மட்டையை உரிச்சு போடுவோன்னு சொல்கிறாரு. ஸோ வார்த்தைகள் அங்கே கடுமையாக வருது. மக்கள் நம்பிக்கை சீமான் மேலே பிறக்குது. காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளில் சீமான் தான் நிற்கிறாரு. 35 to 40% மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர், அவரோட வாரிசுகள் பேரம் பேத்திகள் அவங்கெல்லாம் நம்ம தலைவர் சொன்ன பாதையில் சீமான் நிற்கிறாருன்னு அந்த வாக்குகளும் வரும். வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழ் தேசியம், தமிழ் திராவிடம், பெரியார் எதிர்ப்பு, அது இன்னொரு ஆங்கிள், அதான் மெயின் ஆங்கிள். கூடவே இதுவும் வரக்கூடிய அளவுக்கு சீமான் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து துப்பாக்கியில் இருந்து ஒரு தோட்டா மாதிரி தனிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் சொதப்பலாம் இருக்கிறாரு. ஸோ அவரும் தன்னோட நிலைப்பாட்டில் வந்து குழப்பம் இல்லாமல் காட்டணும். நான் விஜய்க்கு என்னென்னலாம் சகாதேவ மாதிரி சொன்னனோ, அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணாரோ எடுத்து பார்த்தா விஜய்க்கு தெரியும். தொடர்ந்து பேசும். மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.